மாவு வச்சு ஒரு கார புளி பணியாரம் பண்ணலாம்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, கார புளி பணியாரத்துக்கு இப்போது ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துக்கலாங்கண்ணே. ரொம்ப புளிக்கக்கூடாதுன்னு, ஓரளவு புளிச்சிருந்தா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு கப் எடுத்துக்கலாம். பாருங்கண்ணே, ஒரு வடக்கல் வச்சாச்சு, நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோங்கண்ணே. கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க, கடுகு நல்லா வச்சுட்டு பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா செவக்கட்டுங்க. நல்லா செவந்துருச்சு. இப்போது பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லியில் கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். நல்லா தயாரிக்கணும். அடுத்தது கேரட் சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு வச்சுட்டு அதையும் ஒரு போட்டுக்கலாம். அடுத்தது பட்டாணி தானே, பச்சை பட்டாணி இருந்தால் போடலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா வணங்கட்டும். அதுக்கு அடுத்தது தேங்காய் பல்லு பல்லாம் அரைச்சி வச்சுட்டு அதையும் இழக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வாய் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வணங்கிடுச்சு. டேஸ்ட்டாக ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு. இது இட்லி மாவுக்குள்ள கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கலக்கலாம். மாவு இந்த பதம் இருக்கணுங்கண்ணே. பணியாரக்கல் சூடாயிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு சின்ன சின்னதாக ஊற்றுங்கண்ணே, ஏன்னா பொல்லி வரும். அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கன்னு அப்படியே ஓரளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வருதுன்னு. நல்லா சூப்பராக இருக்குங்கன்னு. காலையில் செஞ்சால், டிஃபனுக்கு செஞ்சாலும் சரி, சாயந்தரம் செஞ்சாலும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா திருப்பி போடுங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். பாருங்கண்ணே, நல்லா திருப்பி 2 பக்கம் வெந்துருச்சு. மறுபடியும் இன்னொருக்கா திருப்பி போடுங்க. கொஞ்சம் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அப்படியே வந்துடுச்சு. பாருங்கண்ணே, நல்லா வெந்துருச்சு 2 பக்கமே. நம்ம இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கண்ணே, கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கண்ணே. இதுக்கு ஒரு மிளகாய் சட்னி அரைச்சிருக்கேன். இது எப்படி அரைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறாங்கண்ணே. இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.